இங்க ஒரு பொண்ணு தன்னோட வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிற சுவரு இந்த பொண்ணை நசுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திரும்பி பாக்குறப்ப அது மாதிரி எதுவுமே நடக்கல. சரின்ட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்றா, சமைக்கலாம்னு சொல்லிட்டு போறா. அப்படி சமைக்கிறப்ப முட்டைக்குள்ள இருந்து எதுவுமே இல்லாம வெறும் தோல் மட்டும்தான் இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இதனால நடந்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு தான் கணவர் கிட்ட சொல்றா. அவரு இதெல்லாம் ஏதாச்சும் கற்பனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போறாரு. இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போன கருத்தை ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா. இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறது நிகழ்வு உலகமே கிடையாது, கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஹஸ்பண்ட் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தான் பொண்டாட்டி வேலைக்கு போக கூடாது, மத்த ஆண்களை பார்க்க கூடாது அப்படின்றக்காக ஒரு நிறுவனத்துக்குள்ள டைப் பண்ணி இவங்களுக்கு எல்லாருமே ஒரு பயக்க ஊசி போட்டு ஒரு கனவு உலகத்துக்குள்ள கூட்டு வந்திருக்காங்க. அங்க வந்த கருத்து இந்த பெண்களுக்கு தான் கணவர் மட்டும்தான் இருப்பாரு, வீட்டு வேலை செய்யணும், அவங்க கணவர் கூட பொண்ணா இருக்கணும் அப்படின்ற மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கணவர்மாருக்கெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கணும்ல, அதனால இவங்க மட்டுமே அந்த கனவு உலகத்தை வெளில போயிட்டு அங்க சம்பாரிச்சிட்டு திருப்பி இந்த கனவு உலகத்துக்குள்ள வந்துருவாங்க. இதை எல்லாத்தையுமே கிரண் கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இதை தெரியப்படுத்திட்டு கிரண் இந்த கனவை விட்டு வெளில போயிட்டாங்க.